ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எனக்கு நம்ம ரைடை முடிச்சுட்டு வந்தோம். ரைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டயரை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். ஸோ நம்ம போயிட்டு எனக்கு டயர் மாற்றலாமா? ஆனால் இந்த டயர் வச்சு நல்லா அடின்னு அடித்தாச்சு. நம்ம நல்லா உழைச்சிருச்சு. 2 பர்னவுட்ஸ் தாங்கிடுச்சு. நல்லா இருந்தது ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே டயர் வாங்குகிறோம், என்ன டயர் வாங்குகிறோம் போக போக தெரியும் உங்களுக்கு. என்னடா இது? என்ன சத்தம்? சன்செட் அண்ட் பூசா செம்மையாக இருக்குது. என்ன டிராஃபிக் மட்டும் எல்லாம் நல்லாயிருக்கும். டிராஃபிக் தான் ஒரே பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுறது? டிராஃபிக்கு ரெக்டிஃபயர் மாற்றமாக ஃபுல் பவர் வருது இப்போ தான் இன்ஜினில். முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ்ஸிங் அடிச்சிருந்தது. ரெக்டிஃபயர் இஷ்யூ இருந்ததுனால பக்காவாக இருக்குது. ஃபுல் பவர் வருது எனக்கு இன்ஜின்லேருந்து. டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். ரெஸ்ட் எல்லாம் டேரெக்டாக பாண்டிச்சேரி டு சென்னை. ரைடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகல, டேரெக்டாக காலேஜ் வந்துட்டேன். அப்போ கூட இவ்வளோ டயர்ட் ஆகலை எனக்கு. டிராஃபிக்கில் மாட்டினா போதும், சாவணும். அதாங்க இந்த ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ், இந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபேடிங் இருக்க வண்டியாலே தான் பிரச்சனை. ஹீட் அப்படியே உள்ள ஸ்டே ஆகிடுமா, கூல் ஆகாது. ஒரு வாரம் Z800 ஒன்று வச்சுருந்தேன் நான் ஃப்ரெண்டு. இது சொர்க்கமாக இருந்தது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. அந்த ஹீட் சுத்தமாக தெரியல. ஹீட் நல்லா டிஸ்பர்ஸ் ஆச்சு. நல்ல ரோட் ப்ரெசன்ஸும் இருந்தது. நமக்கு தேவை ரோட் ப்ரெசன்ஸ் அதுவும் இருந்தது. ஆப்ஷன் பேங்க்ஸும் நல்லாவே இருந்தது. நல்லா மெனுவர் பண்ணி ஓட்ட முடிஞ்சது. ஆனால் இந்த அவள் தான் பைபாஸை பிடிச்சிட்டு பறந்துட வேண்டியது தான். ஆனால் பைபாஸ் அது ஃப்ரீயாக இருக்குது. அடப்பாங்களா, இங்கேயும் டிராஃபிக்காடா? ஜாலியாக விட்டான்னு வந்தா சந்தில் விட்டு ஓட்ட வச்சிட்டானுங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் பைக் ஓட்டுறானுங்க. ஹெல்மெட் கூட போடாமல் போகிறான் பாருங்க. இவனுங்களெல்லாம் விட்டுருவானுங்க. நம்ம மட்டும் எக்ஸாஸ்ட்டை போட்டால் நம்மளை மட்டும் பிடிச்சி அடிப்பானுங்க. ஹைவேஸ்லேயே இந்த டிராஃபிக்னா சிட்டிக்குள்ளே என்னென்னலாம் காற்று இருக்குதோ எனக்கு. போரூர்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சாகணும் நான். ஸோ இந்த டிஎல்எஃப் வேறு டிராஃபிக்கு, சரண சோசனை டிராஃபிக் இருக்கும். நச்சு பார்த்தாலே தலை சுற்றுது. ஆல்ரெடி வண்டி ரிசர்வ் வேறு வந்துருச்சு. திருப்பி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணும் பெட்ரோல் ஊற்றுறது? ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இதுதான் சூப்பர் பைக். தான் அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. ஆணவத்தில் வாங்கிட்டேன். இப்போ ஆணவத்தில் நான் அழுதுகிட்டு இருக்கேன். வண்டிக்கு வாங்கி பார்ட்ஸ் வாங்கி இப்போ டயரு, இதுக்கு முன்னாடி ரெக்டிஃபயர் வாங்கினேன். நம்ம சர்வீஸ் அது இதுன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வீட்டில் வாங்காமல் காசே கேட்காமல் எல்லாம் மெயின்டைன் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வண்டிலாம் வச்சுக்கணுன்னா ஒன்று எப்படி சொல்கிறேன், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பக்காவாக இருக்கணும். ஸ்டேபிளாக இருந்தால் தான் எல்லாம் மெயின்டைனே பண்ண முடியும். எல்லாம் வாங்குறது யோசிக்கணும். அதனால் இதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமே வாங்கிட்டு வந்துட்டேன் நான். நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி ப்ரோ 19 இயர்ஸில் இருக்க, எப்படி ப்ரோ இவ்வளோ பெரிய வண்டி வாங்கினேன்னு கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. பேரண்ட்ஸ் மணியான்னு கேட்டாங்க. மற்ற பசங்களே அடம் பிடிச்சியா? எதுவுமே பண்ணல. நான் வண்டி வாங்கினதே எங்கள் வீட்டில் தெரியாது. அது ஒரு செப்பரேட் வீடியோவாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்போ வருதுன்னு தெரில எனக்கு அந்த வீடியோ. ஆனால் வரும், சீக்கிரமாக வரும் அந்த வீடியோவும், எப்படி வண்டி வாங்கினேன்னு. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டோம். கடை திறந்துருக்கணும் சொன்னாங்க. பார்ப்போம்
இந்த அண்ணன் வண்டி எடுத்தால் போயிடலாம், போக மாட்டுறாரு. புது டயர் மாட்ட போகிற சீக்கிரமாக. ப்ரோக்கரை டயரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு என்ன டயர் வாங்குறோன்னு நல்ல டயர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படியே ஃபிட்டிங் போட்டுடலாம். சரி கைஸ், கடையில் போய் கண்டினியூ பண்ணலாம். பாய். பசங்க பர்னர் அடிச்சுமா பாருங்க என்ன பண்ணுறாங்க. சரி காய்ஸ், டயர் மாற்றிடலாமா? பாருங்க பழைய டயர் என்ன கண்டிஷனில் கிடக்குது. சரி வரேண்ணா, பாய்ண்ணா 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 பாய். நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு நினச்சேன். அப்படியே ஆண்டிக்கு நல்ல ரோட் ப்ரெஷர் இருக்குது நம்ம வண்டிக்கு. சரிண்ணா. எங்கள் வீடு மணப்பக்கம் தான். மீன் தொட்டிலாம் இருக்குங்களா? எதுவுமே யூஸ் பண்ணுறது, பெட்ஸ்லாம் கிடையாது. ஏன் வேணாம், வாங்க நம்ம யூடியூப் பாருங்கள். 9 லட்சம் தான் லைக் பண்ணி. அப்பா யூடியூப் 9 லட்சம் லைக் பண்ணிட்டாங்க. இந்த 5 கடை ஓனர் நான். போரூர் சிக்னலு அம்மன் அக்கரும் போடுங்க, என் கடை பேர் போங்க. எல்லா இடத்துலையும் என் மீன் தொட்டி தான், நாய் எல்லாமே. இப்போ அம்மன் அக்கரும் போடு யூடியூப். சரிண்ணா வாங்க வரேன். ஏன்னா ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாண்ணா. புது டயர் எப்படி பார்க்கலாமா? செம்ம கிரிப்பாக இருக்குது புதுசு. முன்னாடி மெஷின் யூஸ் பண்ணியிருந்தோம், இப்போ டன்லோப் போட்டிருக்கோம். போக போக ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டாமல் தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி இருக்குது டயர்னு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப் ஆஃப் டயர்ஸ் இருக்குது. நியூ டயர்ஸ் இருக்குது, ட்ராக் டயர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய ஸ்லாட் டயர்ஸ் இருக்குது. நம்ம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா புதுசு தான். கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூவாக இருந்ததுன்னா பழைய ஸ்லாட் டயர்ஸ் போயிடல ட்ராக் டயர்ஸ்க்கு. ட்ராக் டயர்ஸ் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கில் வந்து அந்த வண்டி ஓட்டியிருப்பாங்க, டயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹீட்லேருந்து ஆயில்ஸ்லாம் போயிருக்கும். டயரில் ஆயில்ஸ்லாம் போனதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் கொட்டு ஃப்ளீக்கியே கொட்டிடும் டயர்ஸு. அதே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லாட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா அன்யூஸ் டயர்ஸ், ஆனால் என்ன கொஞ்சம் பழசாக இருக்கும், அவ்வளோதான். அதுவே நம்ம எடுத்துருக்க டயர் பார்த்திங்கன்னா டன்லோப்போட ஸ்போர்ட் மேக்ஸ் சீரீஸோட 190/50 ZR17 டயர்ஸ் எடுத்துருக்கோம், விச் இஸ் W ரேட்டட். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 270 kmph வரைக்கும் டயர் தாங்கும். அவ்வளோ ஸ்பீடு வந்து ரோட்ஸில், நார்மல் ரோட்ஸில் போகிறது ரெக்கமெண்டட் கிடையாது, அண்ட் இட்ஸ் அகென்ஸ்ட் லோ. ஸோ வந்து ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டினா ஓகே, சேஃப் தான். நான் வந்து டயர் கடையோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி கைஸ், அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். வரைக்கும் ஈட், ஸ்லீப், ரைட், ரிப்பீட். பை பாய்.